தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை. ரஜினி சொன்ன வார்த்தை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் காதலித்து கடந்த 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் திருமணமாகி 18 ஆண்டுகள் கழித்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்தார்கள். தாங்கள் பிரிவதாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சமூக வலைதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டார்கள். தனுஷையும் ஐஸ்வர்யாவும் எப்படியாவது சேர்த்து வைக்க இரு வீட்டாரும் முயற்சி செய்தார்கள். தன் மூத்த மகளின் வாழ்க்கையை காப்பாற்ற ரஜினியும் போராடினார். மகள்களுக்காக சேர்ந்து வாழுமாறு தனுஷ் ஐஸ்வர்யாவிடம் கூறினார் ரஜினி. ஆனால் இருவரும் மனம் மாறுவதாக இல்லை. டைம் கொடுத்தால் மனம் மாறுவார்கள் என நினைத்தார்கள். மறுமணம் செய்யும் ஐடியா இல்லாததால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து கோராமல் இருந்தார்கள். இதனால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்கள் நம்பினார்கள். இந்த நிலையில் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவல் அறிந்த ரஜினி ரசிகர்களும் தனுஷ் ரசிகர்களும் தலையில் இடி விழுந்தது போன்று இருக்கின்றார்கள். கடவுளே, இந்த செய்தி வெறும் வதந்தியாக இருக்கக்கூடாதா என்கின்றார்கள். தலைவர் இந்த வயதில் இந்த செய்தி எப்படி தாங்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டால் எப்படியாவது வில்லங்கம் வந்துவிடுகிறதே என ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விவாகரத்து செய்ய முடிவு செய்த போது ரஜினி அவர்களிடம் பேசி மனமாற்றம் முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. இனிமேல் உங்கள் விருப்பம் என பிரச்சனைக்கு முடிவு சொல்லி விட்டார்.